சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். பிரச்சனையா வருது. இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? இதை பற்றி நான் சோசியல் மீடியாவிலே ஆராயும் பொழுது சோட்டா பீமிலே வரும் டோலக்பூரை விட தமிழகத்திற்கு தான் அதிக பிரச்சனை வருகிறது என்று நான் ஒரு மீமிலே படித்த மட்டில் தமிழகத்தை பொறுத்தவரை வாடிவாசல் நெடுவாசல் என்று அஞ்சு பிரச்சனை தான் வந்துள்ளது. இதை எப்படி இதையும் அதையும் ஒப்பிட முடியும்? அது மட்டுமல்ல, சோட்டா பீம் எங்கள் கட்சியின் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் என்பதையும், சுட்கி எங்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் என்பதையும், டோலு போலு எங்கள் கட்சியின் மாணவரணி செயலாளர் என்பதையும், காளையா எங்கள் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, பெஹல்வான்பூர் மட்டுமல்ல, டோலக்பூர் கிர்மாடா தங்கி இருக்கும் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். உங்களுக்கு உழைக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கிறது. இன்று தமிழகம் இருக்கும் நிலையில் எப்படி 2014 செங்கோட்டையில் காவி கொடி பறந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகம் வளர்ந்தே. தமிழகத்தில் நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு மிகவும் வலுப்பெற்றுள்ளது. எங்களின் இயக்கம் தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது. இன்னும் 20 வருடங்கள் ஆனாலும் சரி, 200 வருடங்கள் ஆனாலும் சரி, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், ரோஜா மலர்ந்தே தீரும், தேவயானி மலர்ந்தே தீரும், மந்த்ரா மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி வேண்டும், மோடி மீண்டும் மோடி வேண்டும், மோடி மீண்டும் மோடி வேண்டும், மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். தமிழக மக்களாகிய நீங்கள் எப்படி டோராவும் புஜ்ஜியும் போல் விடை தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கார்ட்டூனில் வரும் மேப் 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 நான் தான் மேப் என்று கூறப்படக்கூடிய மேப்பாக உங்களுக்கு எங்களுடைய இயக்கம் இருக்கும் இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த ஊரா இருந்தாலும் சரி, அது மார்ஸா இருந்தாலும் சரி, புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாலும் சரி, அங்கேயும்